ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கணும் கிளிக் பண்ணது ஒவ்வொருத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். ஒரு பெரிய ட்ரிப்பு போறோம் நான் சொல்லிட்டு இருந்தேன் கைஸ். ஸோ அந்த பெரிய ட்ரிப் இப்போ இந்த செகண்ட் ஸ்டார்ட் ஆகும் போது கைஸ். ஸோ எல்லாம் வந்து கிளம்பி இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ வேறு கைஸ் பேக்கு ஸோ ஒரு பெரிய பேக்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பெரிய ட்ரிப் இப்போதுலேருந்து இந்த செகண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ வேற லெவலில் இருக்கும் போது கைஸ் இந்த ட்ரிப்பு. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, இங்கேருந்து கோயம்பேடு மெட்ரோ போகிறோம் கைஸ். ஸோ மெட்ரோ ஏறிட்டு இங்கேருந்து சென்ட்ரல் போய் ட்ரெயினில் போகிறோம் கைஸ். ஸோ நீங்கள் தமிழெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறோம் கைஸ். ஸோ டெல்லி தான் அந்த பெரிய ட்ரிப்பாக நீங்கள் கேட்பீங்க. பட் ஆனால் அந்த டெல்லி தான் அந்த பெரிய ட்ரிப் கிடையாது கைஸ். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை நான் இப்போ சொல்லலை, அது வந்து அப்படியே போக நான் அப்படியே சொல்கிறேன் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டெல்லி போகிறோம். டெல்லி வந்து ஃபஸ்ட்டு இப்போ போகிறோம் கைஸ். ஸோ வந்து வேற லெவலில் இருக்கும்போது இங்கேருந்து ஆட்டோ ஏறி மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு மெட்ரோ ஏறிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் சென்ட்ரல் போகிறோம். சென்ட்ரல் ஏறி அப்படியே ட்ரெயின் ஏறி போகிறோம் கைஸ். ஸோ இது மாதிரி நியூஸ் பேக்கில் எடுத்துகிட்டு வச்சு இந்த மாதிரி இங்கே சமா. ஸோ எல்லாம் அப்படி கிளம்பிட்டு இருக்கோம் கைஸ். ஸோ வாங்க கைஸ், அப்படியே ஆட்டோ பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி அப்படியே மெட்ரோக்கு போகலாம் கைஸ். மெட்ரோ வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். இங்கே மாதிரி கைஸ் மெட்ரோ ட்ரெயினில் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் கைஸ் இருக்கும். மெட்ரோக்குள்ளே வரும்போது அந்த ட்ரெயின் டிக்கெட் வந்து இங்கே வாங்கலையா, ஃபோன்லேயே வந்து புக் பண்ணிட்டோம். அது வந்து அந்த ஸ்கேனரில் வைக்கிறோம் வாவே மாட்டேது கைஸ். அப்புறம் வந்து பிரைட்னஸ் ஏற்றி வைக்க சொன்னாங்க. ஸோ பிரைட்னஸ் ஏற்றி வச்சதுக்கப்புறம் வந்துருச்சு கைஸ். ஸோ அது வேறு ஒரு லைட்டாக ஒரு டென்ஷன் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதான் கைஸ் மெட்ரோ வந்துட்டு இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் சென்ட்ரல் போக வேண்டியதான். இன்னும் வந்து 2 நிமிஷத்தில் வந்துடும் கைஸ் ட்ரெயின். அப்படியே போயிட்டு அப்படியே சென்ட்ரலில் போயிட்டு அப்படி ட்ரெயின் ஏறிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே டெல்லி போக வேண்டியதான் கைஸ். இது வந்து இங்கேருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு வந்து 1.5 நாள் ஆக போகுது கைஸ். ரொம்ப பெரிய ஒரு ட்ரெயினில் நம்ம போக போகிறோம். ஸோ நானும் வந்தால் கைஸ் போக போகிறோம். பேச போகிறாங்க இப்போ. வந்துச்சு கைஸ். இப்போ வந்து சென்ட்ரல் ட்ரெயினு. ஸோ இதுக்கப்புறம் நான் அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். மெட்ரோவில் கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய கூட்டம் இருக்கும். ஸோ பாய் கைஸ். கைஸ் சென்ட்ரல் வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். சென்ட்ரல் வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். இங்கே வந்து செம்ம கூட்டம் கைஸ். எப்பா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க கைஸ் சென்ட்ரல் மெட்ரோக்கு. ஸோ கைஸ் இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த பக்கமா. ஸோ கைஸ் அந்த பக்கம் போகணும். ஸோ வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியாமல் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த சென்ட்ரல் மெட்ரோ வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது கைஸ். மெட்ரோ ஸ்டேஷன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சென்ட்ரல் மெட்ரோவுக்கு நான் வரேன்னா. வேறு லெவல் செம்ம பெருசாக இருக்குது கைஸ் இந்த சென்ட்ரல் மெட்ரோ வந்து. நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் பாட்டு எதை வச்சு நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன் கைஸ். ஸோ இந்த செம்ம கூட்டம் கைஸ் இந்த இடத்துல வந்து. ஸோ அதனால் கிட்ட வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்க கைஸ். ஃபுல்லாக செம்ம க்ரௌடு கைஸ். எப்படியோ பிளாட்ஃபார்மை கண்டுபிடிச்சி வந்துட்டோம் கைஸ். பிளாட்ஃபார்ம் வந்து கண்டே பிடிக்க முடியல கைஸ். ஏன்னா வந்து எப்போயுமே வந்து அப்பா இல்லை அம்மா வந்துடுவாங்களா. ஸோ அதனால் அவங்க வந்து கண்டுபிடிச்சி எங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நாங்கள் அப்படியே அவங்க பின்னாடி அப்படியே போயிடுவோம். இதை வாட்டி நானும் அண்ணாவா தான் கைஸ் வந்திருக்கோம். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் 2 பேரும் தனியாக வரோம். உங்களுக்கு சவுண்டு நிறைய நாய்ஸ் கேட்கும் ட்ரெயின் பக்கத்தில் இருக்கிறதுனால. ஸோ எங்கே இருக்குது ரயில்வே ஸ்டேஷனு, ஸோ எங்கே பிளாட்ஃபார்மு, எங்கே ட்ரெயின் இருக்கோ எதுவுமே தெரியல. நாங்கள் அப்படியே போட பார்த்து கொஞ்ச நேரம் அப்படியே முடிச்சு ஸோ அந்த மாதிரி தான் கைஸ் வர மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கண்டுபிடிச்சா கைஸ் அப்படியே பிளாட்ஃபார்ம் போய் தான். ஸோ இங்கே பாருங்க இங்கே ட்ரெயின். ஸோ அப்படியே கண்டுபிடிச்சி நாங்கள் போயிட்டுருக்கோம் கைஸ். தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் கைஸ். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு பேசுறது கேட்குமானே தெரியல. நான் முடிச்ச அளவுக்கு நான் வந்து கத்தி பேசிட்டு இருக்கேன் கைஸ் உங்களுக்கு கேட்கணுன்றதுக்காக. ஸோ இதில் ட்ரெயின் வந்து நம்ம என்ன புக் பண்ணியிருக்கோன்னா. ஸோ கைஸ் நாங்களும் ட்ரெயினுக்கிட்ட வந்துட்டோம் பார்க்குறோம். ஆனால் போயிட்டே இருக்குது கைஸ், எங்கேயோ இருக்குது கைஸ். நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கோம் வந்து 3rd class AC கைஸ். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. நாங்களும் ரொம்ப தூரமாக நடந்து வந்துட்டுருக்கோம். ஸோ வரவே மாட்டேங்க கைஸ். கிட்ட பக்கத்தில் வந்துடும் இருக்குது, ஆனால் வரவே மாட்டேங்குது கைஸ். சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே ஜாலியாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ் இங்கே வந்து ஒரு கரெக்டாக வீடியோ ஆன் பண்ணும்போது வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க கைஸ். இது வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவே இல்லை. கரெக்டாக வீடியோ ஆன் பண்ணும்போது வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க கைஸ். ஸோ எனக்கே வந்து ஜாலியாக இருக்குது கைஸ். நான் வந்து எல்லோரும் என்னை பார்க்குறாங்களா அந்த மாதிரி ஃபோன் வச்சுட்டு போகிறது. பட் ஆனால் எனக்கே ஜாலியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓகே நம்மளே ஒரு கான்ஃபிடண்ட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ கைஸ் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து வயசானவங்க அவங்களாலலாம் நடக்க முடியலன்னா அவன் வந்து ஒரு கார் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க கைஸ். அது வீடியோ எடுத்துருக்கேன், நான் ஆட் பண்ணுறேன். ஆமாம்மா கைஸ் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். உங்களுக்கு வந்து இருட்டாக இருக்கும் இந்த இடத்துல. நான் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இருங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கும். ஸோ இது வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு கைஸ். இங்கே பாருங்க ட்ரெயின் மூவ் ஆகுது.
ஸோ வேறு லெவலில் கைஸ் செம்மையாக இருக்குது கைஸ். நான் உங்களுக்கு இந்த ட்ரெயின் எல்லாம் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் கைஸ், எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டுலாம். ஸோ சில விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ அது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல இருட்டாக இருக்கும். அப்புறமா பேக் கேமரா ஆன் பண்ணி ஃப்ளாஷ் போட்டு நான் உங்களுக்கு பேசுகிறேன் கைஸ். ஸோ ஜாலியாக இருக்குது. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். ஏசி கோச் 3rd ஏசி வேறு லெவல். எல்லாருக்கும் கால் பண்ணி எல்லாருக்கும் சொல்லியாச்சு. எல்லோரும் கிளம்பிட்டோம். எல்லோரும் வீடியோ கால் பேசிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம். ஸோ இங்கே இருக்கேன், அம்மா இருக்காங்க. இங்கே கைஸ் அம்மா வந்து வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்பா வந்துட்டார், எல்லாம் கான்ஃபரன்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டலாம் பேசி முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன் கைஸ். ட்ரெயின் கிளம்பிச்சு கைஸ், ஜாலி கைஸ். கைஸ் இப்போ உங்களுக்கு நான் ட்ரெயின் டூர் காட்ட போகிறேன் கைஸ். எந்த இடம்னா 3rd class ஏசி கைஸ். ஸோ காட்டுறேன். மேலே வந்து உக்காந்த கைஸ், சீட்டு இடமே பத்தலை கைஸ். அப்படியே இறுக்கி உக்காண்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து அந்த ஹைட்டு வந்து சுத்தமாக பத்தவே இல்லை. நான் இப்படி படுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், என் தலை பாருங்க கைஸ், இங்கே இருக்குது கைஸ், இங்கே இருக்குது கைஸ் தலை. கால் வந்து இங்கே இருக்குது கைஸ். ஸோ வந்து எனக்கு கரெக்டாக பத்தவே இல்லை. ஸோ எனக்கு வந்து சுத்தமாக பத்தவே இல்லை கைஸ் இந்த இடத்துல. ஸோ இருங்க நான் ரூட் காட்டுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து டம்ளர் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம டம்ளர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே லைட்டு, அப்புறம் வந்து சார்ஜரு. ஸோ இதை ஆன் பண்ணேன்னா லைட் வருது கைஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து இங்கே ஒரு வந்து பிளாங்கெட் ஒன்று கொடுத்தாங்க. பிளாங்கெட்டாக என்ன தெரியல. ஸோ இது ஓப்பன் பண்ணி அப்புறம் மாட்டுறேன் நான். அப்புறம் தலைக்காணி, அப்புறம் ஒரு பெட்ஷீட்டு கைஸ். இந்த பிளாக் கலர் பெட்ஷீட்டு. ஸோ இது வந்து அண்ணாவோட ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து பிளாக் கலர் பெட்ஷீட் ஒன்று கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சார்ஜ் போனோன்னா இதில் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ அந்த ஒயர் நம்ம அடாப்டர் மட்டும் நம்ம அதில் போட்டுக்கலாம். சுத்தமாக இடமே பத்தலை கைஸ். எங்களுக்கு ஒரு மாதிரி இடம் இறுக்கமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் பேக்லாம் வேறு ஒரு பேக் மேலே வச்சுருக்கேன். 3 பேக் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு பெரிய பேக் வந்து இங்கே கீழே வச்சுட்டேன். அப்புறம் இன்னொரு பேக். அந்த 2 பேக் வந்து நாங்கள் பக்கத்தில் வச்சுருக்கோம். ஸோ சில பொருட்கள்லாம், முக்கியமான பொருட்கள்லாம் அதில் தான் இருக்கா, அதனால வந்து பக்கத்தில் வச்சுருக்கோம். ஸோ ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. அது ஒன்றும் இல்லை கைஸ். அப்படியே போக நான் வந்து அப்படியே சரியாயிடும் கைஸ் அதெல்லாம். ஸோ ஒரு லைட்டு எல்லாம் போய் சூப்பராக வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நடந்தது. அதை நான் வந்து ஃப்ரண்ட் கேமரா நான் சொல்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட ஒழுங்காக கேட்கும்ல. ஸோ வந்து ட்ரெயின் நல்லா இருக்கு கைஸ். ஸோ கைஸ் நான் உங்களுக்கு அந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லலை கைஸ். ஸோ அது என்னதுன்னா, யாரும் ஏதோ தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து படுத்துட்டு பேசுகிறேன்ட்டு உட்காந்து பேசுறதுக்கு முடியல கைஸ். உட்காந்து பேசுறதுக்கு முடியல. எல்லாம் வந்து பேக் வச்சுருக்கிறதுனால உட்காந்து பேசுறதுக்கு முடியல. அதனால் வந்து பத்துட்டு பேசிகிட்டு இருக்கேன் நான். ஸோ யாரும் ஏதோ தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன திமிரா பத்துட்டு பேசுகிறேன்ட்டு வந்து ஒரு விஷயம் நடந்துன்னு சொல்கிறேன் கைஸ். அது என்னதுன்னா, இப்போ வந்து இது வந்து நான் இப்போ படுத்துட்டு இருக்கேன். அது வந்து நம்ம புக் பண்ணது சீட் கிடையாது. நம்ம புக் பண்ணது வந்து 34ம் 35ம் கைஸ் நம்ம புக் பண்ணது. அது வந்து அந்த பக்கம் இருக்குது. ஸோ அந்த கிளிப் நான் ஆட் பண்ணுறேன். அந்த பக்கம் இருக்குது. அது வந்து இப்போ வந்து 3 சீட் இருக்குல்ல கைஸ். அதில் வந்து நடு சீட்டும் நம்ம வந்து மேலே சீட்டும் நம்மளோடது. இல்லை கீழே வந்து 2 சீட் புக் பண்ணியிருப்பாங்க போல, தெரியல அது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 2 பேர் வந்து இந்த பக்கம் இந்த சைடுக்காக இருக்கும்ல. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் படுத்துக்கோங்க. இந்த மேலே இங்கே கீழே இந்த சைடில் இருக்க கீழேயும் மேலே நீங்கள் படுத்துக்கோங்க. நாங்கள் அந்த மொத்த சீட்டையும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம வந்து சரி கீழே படுத்துக்கலாம். கீழே அதுவும் இல்லாமல் விண்டோவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் மேலே படுத்துக்கலாம். சரி பக்கத்தில் 2 பேர் மட்டும் இருக்க மாதிரி இருக்கும். சரி ஓகே நாங்களும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே நாங்கள் அதுக்கப்புறம் மாற்றி உட்காந்துட்டோம் கைஸ். அந்த இடத்துல வந்து ஒரு பையா வந்து சொன்னார், இது வந்து என்னோடய சீட்டு ஏற்றுக்கோங்கன்றாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு அவங்ககிட்ட கேட்டால், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சீட்டு தான் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து அவங்களோட சீட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்தா இது வந்து வேறு ஒருத்தவங்களோட சீட்டாக இருக்குது. ஸோ அந்த சீட்டு இல்லை. அந்த ஃபேமிலி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தவங்க வந்து உட்காந்துங்க, இங்கே பேசுகிற வரைக்கும் இங்கே இருங்க, தூங்கும் போது வந்து வேறு இடத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எப்படி நாங்கள் வந்து 2 பேரும் ஒன்றா வந்து 2 பேரும் தானே இருக்க முடியும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி முடியாது அப்படின்னு சொன்னேனே. சரி இந்த பக்கம் மேலே ஒன்று அந்த 3 சீட்டு சொல்லுவது, அதில் வந்து டாப் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் இருக்கிறது 2 வந்து டாப் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து படுத்துட்ருக்கேன் கைஸ். நான் வந்து ஸோ இது வந்து சொல்லும் போது வந்து கொஞ்சம் வந்து ஒரு இதாக இருக்கும். ஆனால் வந்து இங்கே நம்ம வந்தோடனே, ஸோ அது வந்தோடனே ஒரு இது இருக்கும்ல, ஒரு மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. சரி இருந்தாலும் நம்ம வந்து ஃபுல் ஒரு 2 நாள் கிட்ட இந்த ட்ரெயின்லேயே தான் கைஸ் நம்ம போக போகிறோம். ஸோ அது வந்து ஃபுல் டென்ஷனுக்கு அப்புறம் சண்டே ஏதாவது போடவே கூடாது. ஏன்னா வந்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன்,
நம்ம ஃபுல்லாகவே அந்த கடுப்பில் தான் இருக்கும். அவங்கவுங்கள மூஞ்சி தான் நம்ம பார்த்துட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி சத்தனம் போடும்போது எது நடந்தாலும் நன்மைக்கு நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து சரி ஓகே நம்ம கூலாக தான் கைஸ் போகணும். ஏன்னா வந்து ரொம்ப பெரிய ட்ரெயின், அதுவும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே ட்ரிப்லேயே நம்ம சண்டை போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் டென்ஷன் ஆகிடும், அந்த ட்ரிப்பே இதுவாகிடும். ஸோ அதனால் சரி ஓகேன்னு பொறுமையாக நம்ம போயிட்டோம் கைஸ். சரி ஓகே அவங்க வந்து ஃபேமிலியாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, சரி ஓகே அவங்களும் ஃபேமிலியாக இருப்பாங்க, நம்மளும் மேலே உட்காந்துக்கலாம், ஓகே பரவாயில்ல. அதுக்கப்புறம் அதான் கைஸ் இப்போ வந்து இந்த இப்போ நான் படுத்து இந்த மைக்கு உங்களுக்கு அப்பப்போ வந்து நாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஜாலியாக இருக்குது கைஸ், எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு எனக்கு கான்ஃபிடென்ட்டாக என்னால் உணர முடியுது. இருந்தாலும் அங்கங்கே வந்து கான்ஃபிடென்ட் கம்மியாகுது, அதுவும் இல்லாமல் அதிகமாகவும் ஆகுது. என்னோடய வாய்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிளியராக கேட்கும்ன்றது எனக்கு கரெக்டாக தெரியல. இருந்தாலும் உங்கள் கூட பேசணும்னு எனக்கு வந்து ஜாலியாக இருக்குது கைஸ். ஸோ இந்த ட்ரெயினை வந்து நம்ம வந்து மாஸ் பண்ண போகிறோம் கைஸ். இந்த ட்ரிப்பு வந்து வேறு லெவலில் இருக்கும்போது 2 நாள் மிகப்பெரிய ட்ரெயின் ட்ரிப்பு வந்து நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன்னு நான் நினைக்கிறேன். சின்ன வயசில் போனாலும் போயிருப்பேன், அது வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ வந்து ஒரு பெரிய லாங் ட்ரிப்பு நம்ம போகிறோம். அதுவும் உங்கள் கூட போகிறது வந்து எனக்கு வேறு லெவல் ஹாப்பி கைஸ். ஸோ உங்கள் கூட நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம போகிறோம் கைஸ் ட்ரெயின் ட்ரிப்பு. ஸோ எல்லாம் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ்லாம் வேறு லெவலில் வரப்போகுது. ஸோ இப்போ வந்து இங்கேருந்து நம்ம டெல்லிக்கு போகிறோம். ஸோ டெல்லியிலேருந்து அதுக்கப்புறம் நம்ம சில பல இடங்கள்லாம் நம்ம போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நானும் அண்ணாவும் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து நானும் அண்ணாவும் தனியாக போகிறோம் கைஸ். ஸோ வந்து அது ஃபஸ்ட் டைம் போகிறோம். எப்படி நாள் ஆசை கைஸ் இந்த மாதிரி போகணுன்ட்டு. ஸோ அது வந்து நானும் அண்ணாவும் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் நம்ம போகிறோம். எவ்வளோ தூரம்னா இங்கேருந்து டெல்லிக்கு வந்து 2182 கிலோமீட்டர் கைஸ். இந்த இடத்துல சென்ட்ரல்லேருந்து டெல்லி வரைக்கும். ஸோ ரொம்ப தூரம். ஸோ வேறு லெவல். அதுவும் இல்லாமல் 2 நாள் இன்னைக்கு ஒரு நைட்டாக, அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு நைட்டாக, அதுக்கப்புறம் காலையில். இப்போ வந்து டேட்டு வந்து ஜனவரி 8 நைட்டு கிளம்புறோம் 10 மணிக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கரெக்டாக 10 மணிக்கு எடுத்தால் 10 மணிக்கு எடுத்துட்டாங்க கைஸ் ட்ரெயினு. அதுக்கப்புறம் ஸோ கைஸ் டக்குன்னு வந்து நான் கட் பண்ணியிருப்பேன். எதனாலனா வந்து டிடிஆர் அவங்க வந்துட்டாங்க. ஸோ அது அவங்களுக்கு டிக்கெட் எந்த இடத்துல நம்ம சொல்லணும்ல. ஸோ அதனால் நான் வந்து டக்குன்னு கட் பண்ணிட்டேன். ஸோ என்னதுன்னா எல்லாம் வந்து இந்த இடம் எல்லாம் பக்கத்தில் இருக்கா. ஸோ அதனால் வந்து நான் பேசுகிறது வந்து எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு கேட்டு டிஸ்டர்ப் ஆகுதுன்ற மாதிரி நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லோரும் வந்து ஜாலியாக அப்படியே பேசி தான் இருக்காங்க கைஸ். ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுவும் இல்லாமல் எல்லாம் நிறைய ஹிந்திக்காரங்க தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் பேசுறது புரியுமான்றது வேறு அவங்களுக்கு தெரியல. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேருந்து அண்ணா கத்தி பேசுறது ஸ்லோவாக பேசுன்றோம். ஸோ நாங்கள் ஸ்லோவாக பேசுகிறேன் நான். ஸோ வந்து அதான் ஜனவரி 8 கிளம்பி ஜனவரி 10 காலையில் நம்ம அங்கே போய் இறங்கிடுவோம் கைஸ். ஸோ வந்து இன்னைக்கு ஒரு நைட்டு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு நைட்டு காலையில் 6 மணிக்கு நம்ம இறங்கிடுவோம். ஸோ இறங்கிட்டு நல்லா அடுத்தது நம்ம வரோம். ஸோ வந்து அவ்வளோதான் கைஸ். எல்லாம் வந்து இடம்லாம் நான் வந்து ஒரு மாதிரி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இதை இருங்க காட்டுறேன். இந்த அங்கே பாருங்க கைஸ், பேக்கெலாம் ஒரு மூலையில் வச்சு ஸோ எல்லாம் பத்திரமா அப்படியே பக்காவாக வச்சுருக்கேன். ஸோ வந்து அது வந்து யாரும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே காலம் அது மேலே அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ட்ரெயினில் என்ன பண்ணுறது, தூங்கிட்டே இருக்க வேண்டியது தான் ட்ரெயின் ஃபுல்லாக. ட்ராவலில் வந்து கரெக்டாக டே டு நம்ம வந்து டெய்லியும் வீடியோ போடல. நான் அந்த டெய்லியும் வீடியோ போடுறோம்ல, டெய்லியும் உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்தே ஆகணும் நான். ஸோ உங்களை என்றைக்குமே டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது. அதனால் நான் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி நைட்டு பகல்லாம் ரொம்ப கண்ணு முடிச்சு எடிட்டிங் பண்ணி எல்லாம் தம்ப்நெயில்லாம் போட்டு ஃபுல்லாக வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேரும் கைஸ். எல்லாமே எல்லா நாளும் வேறு லெவலில் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். டெய்லி 6 மணிக்கு ஷாப்பாக. ஸோ எல்லாமே பாருங்கள். ஒரு 8 நாள் ட்ரிப்பு மாதிரி கைஸ் இது. ஸோ ஜாலியாக இருக்க போகுது. ஸோ உங்கள் கூட நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜாலி பண்ணலாம் கைஸ். இந்த ட்ரிப்பை வச்சுட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது கைஸ். ஸோ செம்மையாக இருக்குது கைஸ். இதெல்லாம் போத்திட்டேன் நான். நீங்கள் இதுக்கப்புறம் அந்த கிளிப்பு வரும் என்னென்ன அந்த ஷீட்குள்ளே ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுக்குள்ளே என்னென்ன வரும்ன்றதெல்லாம் நான் காட்டிடுவேன். ஸோ இதுக்கு அடுத்த கிளிப்பு அதுதான் வரும். ஸோ நல்லா எல்லாமே சூப்பராக வந்து நல்லா க்ளீனாக தான் கைஸ் இருக்குது. மூந்து பார்த்தா கூட நாத்தெல்லாம் வரும். அந்த துவைச்ச வாசனை வரும்ல கைஸ், அந்த வாசனை தான் இருக்குது. ஸோ எல்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். எல்லாம் உட்காந்து பேசிட்டாங்க. இன்னும் லைட்லாம் ஆஃப் பண்ணல. ஸோ அதனால் லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாமே பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்படியே தூங்க வேண்டியதான் கைஸ். ஒரு டவலும் அப்புறம் 2 பெட்ஷீட்டு நினைக்கிறேன் கைஸ்.
பெட்ஷீட்டு. இந்த கருப்பு கலர் சொன்னல கைஸ், இந்த கருப்பு கலர் வந்து எல்லாம் வந்து அந்த இடத்துல கீழே போட்டுக்கிறாங்க. இந்த பெட்டில் போத்திட்டு இது வந்து போத்திக்கிறாங்க மாதிரியா என்னமோ பண்ணுறாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவன் ஏறுறதுக்கு செம்ம கஷ்டப்பட்டாங்க. சரி, அண்ணாக்கு வந்து அந்த மண்ணை அப்படியே இடிக்குது. எனக்கு வந்து என்னால் ஓரளவுக்கு வந்து இப்படி இருக்க முடியுது. அண்ணாக்கு வந்து அங்கே மண்டை இடிக்குது. அப்படியே கஷ்டப்பட்டு ஏறிட்டாங்க கைஸ். ஸோ அப்புறம் இது கொடுத்துருக்காங்க 2 நாளைக்கு போல் இது. ஸோ என்னன்னு தெரியல, என்ன எப்படி போட்டுக்கிட்டு எப்படி படுத்துக்கிறதுனே தெரியல. நான் அப்படியே பாருங்களேன், இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே ஒரு மாதிரி குப்பை மாதிரி நான் அப்படியே வச்சுருக்கேன் கைஸ். பேக் அங்கே, அவங்க அங்கே ஒரு பேக்கு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். ஸோ அப்படியே போக போக அப்படியே எல்லாம் பண்ணலாம் கைஸ். இங்கே வேறு கைஸ் நம்ம பையன் வந்து நம்ம வந்து யூடியூப் சேனலாக கேட்டாங்க. ஸோ நமக்கு வந்து யூடியூப் சேனல் பேர் போட்டு தர சொல்கிறாங்க கைஸ். ரவுடி ஸோ வந்துச்சு கைஸ். இருக்கு ஓகே, லிட்டில் யூடியூபர், ஸ்மால் யூடியூபர். சப்ஸ்கிரைப். தேங்க்யூ பையா. ஸோ கைஸ், ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து செல்ஃபி பண்ணுறாங்க கைஸ். என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க கைஸ். செம்ம ஹாப்பியாக இருக்குது கைஸ். ஸோ வந்து வ்ளாக் பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து கேட்டாங்க, அந்த யூடியூபர் அது கேட்டு நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க கைஸ். வேற லெவல் கைஸ். நாங்கள் அந்த சிரிக்கிறோம் கைஸ். நம்ம ஃபேமிலியில் பையாவும் சேர்த்துட்டாரு கைஸ். ஸோ இந்த ஹாப்பியான விஷயத்தில் அப்படியே நம்ம தூங்கலாம். பாத்ரூம் தான் ஒரு மாதிரி நாத்தடிக்குது. அதுவும் இல்லாமல் அங்கே டாய்லெட்லாம் போய் வச்சுருக்காங்க. கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போட்டு நாஸ்தானா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம் கைஸ். ட்ரெயினில் ஸ்நாக்ஸ் டூர் ஆகிடுச்சு கைஸ் இந்த ட்ரிப்பு.